ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு மசாலா வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நாம் இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி கொரக்கரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 200 கிராம்ஸ் கடலைப்பருப்பை ஊற வச்சு இப்படி கொரக்கரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கொரக்கரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா நான் இதோடு சேர்த்துக்கலாம். அங்கங்கே 1-2 பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இருந்தால் நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை பொடி பொடியாக அறுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா இலை, பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வடைக்கு எப்போது சின்ன வெங்காயமே போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். நம்ம வடைக்கு அரைக்கும்போது தண்ணி இல்லாமல் பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறமா பாருங்கள், இப்படி கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்படி நல்லா தட்டிட்டு எண்ணெய் சூடானதும் இப்படி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் நல்லா வெந்துடும், உள்ளே வேகாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு அளவுக்கு எண்ணெய் சூடானோன்னு அதை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு போட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து பொரிஞ்சு வரட்டும். வந்தோடனே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது நம்ம இஞ்சி, பூண்டு, புதினா, பட்டையெல்லாம் போட்டு செய்கிறதுனால ரொம்ப நார்மல் வடையை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.